அதன் நல்ல நாமத்தினாலே உங்களை எல்லாரையும் மீண்டுமாக இந்த காலை நேரத்தில் வாழ்த்து வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. இன்றைய வார்த்தைக்காக தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி ரோமர்கள் நிருபம் 3வது அதிகாரம் 24வது வசனத்தை நான் வாசிக்கலாம். ரோமர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் 24வது வசனம். எல்லாம் எடுத்துக்கிட்டிங்களா? பக்கம் 210வது பக்கம். இப்போ வாசிக்கலாம். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். கிருபையினாலே சொல்லுங்க, கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். அதே ரோமர் 5க்கு வாங்க. ரோமர் 5 17வது வசனத்தை வாசிக்கலாம். அல்லாமலும் ஒருவருடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாகும். நான் சொல்லுங்க, கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள். திரும்ப சொல்லுங்க, கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள். அல்லேலூயா. இந்த காலவெளியில் கிருபையை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இன்றைக்கு இந்த ரட்சிப்பு என்பது, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது என்பது உங்களால் உண்டானதில்லை, தேவனுடைய கிருபை. கிருபை என்றால் என்ன? கிருபை என்றால் என்ன என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். தகுதி இல்லாத ஒருவனை தகுதிப்படுத்துவது கிருபை. அல்லேலூயா. தகுதி இல்லை, இதற்கு எந்த தகுதியும் இல்லை, ஆனால் அவனை அந்த இடத்துல கொண்டு வந்து உட்கார வைக்கிறது பாருங்க, அதுதான் கிருபை. அல்லேலூயா. இந்த காலவெளியில் இந்த கிருபையை பெற்ற நாம், இந்த கிருபைக்குள் வாழ்கிற நாம், இந்த கிருபையை இலவசமாய் பெற்றீர்கள் என்று வேதம் சொல்கிறது. இந்த கிருபையை பெற்றிருக்கிற நாம் தேவனுடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின் பூரணத்திலே பரிபூரணத்திலே வாழ்வதற்காகத்தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறாரை தவிர, நம்முடைய சுய இச்சைகளையும் சுய விருப்பங்களையும் சுய ஆசைகளையும் நம்முடைய நன்மைகளுக்கானவைகளை செய்வதற்காக கர்த்தர் நமக்கு அந்த கிருபைகளை ஆண்டவர் கொடுக்கவில்லை. அல்லேலூயா. நான் உங்களுக்கு தமிழில் அழகாய் சொல்கிறேன். ஒரு சரியான நபர் ஒரு சரியான காரியத்தில் இணைந்திருக்கும் பொழுது அது சரியான முடிவுகளை நமக்கு கொடுக்கிறது. அல்லேலூயா. ஒரு சரியான நபர் ஒரு தவறான இடத்துல இருக்கும் பொழுது அது தவறான காரியத்தை கொடுக்கிறது. இப்போ உங்களுக்கு நான் புரியும்படி சொல்கிறேன். உங்களுக்கெல்லாம் புரியும்படி எல்லோரும் வீட்டை பூட்டிட்டு வந்தீங்களே? சொல்லுங்கள் வாயை திறந்து. வீட்டை பூட்டுனீங்களா? பூட்டை இழுத்து பார்த்தீங்களா? நீங்கள் ஒரு மாதிரி உட்கார்ந்துருக்கிறனால நான் சொல்கிறேன். எப்படி இருக்கீங்க? பூட்டை இழுத்து பார்த்தீங்களா? பூட்டிட்டீங்களா? ஒரு அம்மாவுக்கு சந்தேகம், ஐயோ பூட்டுன்னு தெரியலையே பாஸ்டர், ஐயோ சாவியை காணமே அப்படி தடவுறாங்க. இல்லை, சரி பூட்டிட்டீங்க. பூட்டிட்டு வீட்டுக்கு வந்துருக்கீங்க. இப்போ போய் கதவை திறக்கிறீங்க. கதவை திறந்தா உங்கள் பீரோவை உருட்டுற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. வேற ஒரு நபர் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறான். அப்படின்னா எப்படி இருக்கு உங்களுக்கு? ஐயோ, தங்க விற்கிற விலைக்கு என்ன ஆக போகுதோ? புரியுதுங்களா? இப்போ சொல்கிறாரு கர்த்தர். நான் நல்லா சொல்லி இந்த நான் சொன்னேன்ல, அந்த வாக்கியத்துக்கு உங்களுக்கு அர்த்தம் சொல்கிறேன். சரியான நபர் சரியான இடத்துல இருக்கும் பொழுது, சரியான நபரோடு இருக்கும் பொழுது அந்த சரியான காரியங்கள் வாய்க்கிறது. சரியான இடத்துல தவறான ஒரு நபர் உள்ளே இருக்கும்போது தவறான காரியங்கள் நடக்குது. அங்கே கொலை கூட நடக்கலாம், கொண்டு வந்த கத்தியை கூட குத்தலாம், அங்கே ஏதோ ஒரு நடக்கலாம். உங்களுக்கு புரியுதா? இதே போல தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளாய் வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபையை கொடுத்திருக்கிறார். அந்த கிருபை நம்மை அவரோடு கூட இணைப்பதற்கு.
அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காட்டுறேன், வாசிக்கலாம். ரோமர்கள் நிருபம் 7வது அதிகாரம், ரோமர் 7:14-15 வாசிங்க, வாசிங்க. நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை என்ன செய்வதில்லை, மேற்கொள்ள மாட்டாது. சரி, இந்த ஒரு வசனமாக பார்ப்போம். கவனிங்க. சரியான நபர் உங்களிடத்தில் இல்லாது இருக்குமானால், நீங்கள் சரியான பர்சன், சரியான நபர், நீங்கள் தேவனுடைய பிள்ளை, ஆனால் உங்களுக்குள்ள யார் வாசமாக இருக்கணும்? தேவன் வாசமாக இருக்கணும். அல்லேலூயா. தேவனுக்குள்ள வாசமாக இல்லாமல் வேறே ஒரு நபர் இருக்கும் பொழுது உங்களுடைய பாவக்கிரியைகளோ உங்களுடைய சுய இச்சைகளோ சுய விருப்பங்களோ உள்ளே இருக்குமானால் அது எதை கொண்டு வருகிறது? அது தீமையானவைகளை கொண்டு வருகிறது. அல்லேலூயா. இப்போ இந்த வசனம் சொல்லுகிறது, அந்த 14 வசனத்தில் வாசிக்கிற 7:14, நீங்கள் இல்லை சிஸ்டர், 7:14 வாசிங்க. 7:14. மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடியே நியாயப்பிரமாணம் ஆவிகள் இருக்கிறது, நாமோ பாவத்திற்கு கீழ்ப்பட்டு என்ன செய்கிறோம்? மாமிசத்திற்குரியவனாக இருக்கிறேன். ஆண்டவர் எனக்கு 14 போடு, 14 போடுப்பா, 14 திரும்ப போடு, 14 போடு, 14 போட்டியா? சரி. இப்போ நீங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவிக்குள்ளாக இருக்கும் பொழுது நீங்கள் எதிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கணும்? பாவத்திலிருந்து. ஆனால் நானும் பாவத்திற்கு கீழாக விற்கப்பட்டு மாமிசத்திற்குரியவனாய் இருக்கிறேன். இப்போ அதான் பிரச்சனை. தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த நன்மையின் பரிபூரணத்தை அனுபவிக்க முடியாமல், தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை இன்னும் முழுமையாக பெற்று அனுபவிக்க முடியாமல் எதற்கு கீழாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது? பாவத்திற்கு கீழாக. பாவத்திற்கு கீழாக. 15 வசனத்துக்கு வாசிங்க. 15 எப்படி எனில், நான் செய்கிறது எனக்கு சம்மதமில்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இப்போதான் பிரச்சனை ஓடுது. கிருபையின் பிள்ளைகள், தேவனுடைய நாமத்தினால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், தேவனுடைய நாமத்தின்மே விசுவாசம் உள்ள பிள்ளைகள் நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், எனக்கே சம்மதமில்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் எதை செஞ்சிட்டு இருக்கிறேன்? தேவன் வெறுக்கிறதை செய்து கொண்டிருக்கிறேன். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, கிருபையை நமக்கு ஏற்றார் போல மாற்றி விடுகிறோம். கவனிங்க, தேவன் நமக்கு அந்த கிருபையை கொடுத்திருக்கிறார், மீட்பை கொடுத்திருக்கிறார், ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார், விடுதலை கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த விடுதலையை, இந்த ரட்சிப்பை, அந்த சமாதானத்தை, அந்த ஆசீர்வாதத்தை நாம் எப்படி நினைக்கிறோம் என்று சொன்னால், நம்ம இஷ்டத்திற்கு அதை மாற்றி நம்ம இஷ்டத்துக்கு அதுக்கு ஒரு வியாக்கியானம் கொடுத்துடுறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. திருநெல்வேலி மாவட்டத்தில் அந்த பக்கத்தில் பெண்கள் என்ன செய்யக்கூடாது? மேல் சட்டை போடக்கூடாது. என்னங்க? பெண்கள் என்ன செய்யக்கூடாது? மேல் சட்டை போடக்கூடாது. ஆனால் இந்த மேல் சட்டை போடுவதற்காக கிறிஸ்தவ மிஷினரிகள் வந்து ஊழியம் செய்து, அதற்காக போராட்டங்களை நடத்தி, அந்த காரியங்களை செய்து இன்றைக்கு மேல் சட்டை போடுவதற்கு ஒரு உரிமையை வாங்கி கொடுத்தது. ஆனால் இப்போ இருக்கிற காலம் என்ன சொல்லுது? இப்போ இருக்க வாலிப பிள்ளைகள் என்ன சொல்கிறாங்க? மேல் சட்டை போடாமல் இருக்கிறது நல்லதுன்னு ட்ரெஸ் போட்டுட்டு போகிறாங்க. பார்க்குறீங்களா? அதுதான் வசனம் சொல்லுது. உங்களையும் என்னையும் தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றி, தேவனுடைய சுதந்திரராய் மாற்றி, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்பதற்காக அழைத்திருக்கிறார். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி நீங்கள் பாவத்தின் பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை குறித்து இந்த வேதம் நமக்கு போதிக்கிறது. நீங்கள் அதற்காக அழைக்கப்படலை, அதற்காக இரத்தம் சிந்தப்படலை, அதற்காக பரலோகத்தில் இருக்கிற தேவன் இந்த பூலோகத்திற்கு வரல. நீங்களும் நானும் தேவனுடைய சித்தத்தையும் தேவனுடைய விருப்பத்தையும் நிறைவேற்றுவதற்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு அது வேணும். இன்றைக்கு கற்றுக் கொடுத்தல் வேணும்.
வசனத்துக்கு கீழ்ப்படிதல் வேணும், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் வேணும். வசனம் சொல்லுகிறது. அடுத்த வசனத்தை உங்களுக்கு காட்டுறேன், வாசிக்க. 17க்கு வாங்க. ரோமர் 7:17 வாங்களேன். 17 ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. எனக்குள்ள ஒரு பாவம் இருக்குது. இதை வேற யார் எழுதுல? பவுல் எழுதுறார். யார் எழுதுறா? பவுல். எனக்குள்ள ஒரு பாவம் இருக்கு. அந்த பாவம் என்ன செய்யுதுன்னா ஏன் இச்சைகளை நிறைவேற்றுவதற்காகவே வேலை செஞ்சிட்டு இருக்கு. ஏன் இச்சைகளை நிறைவேற்றுவதற்காகவே அது 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 முற்பட வைக்குது. தேவன் சொல்றதெல்லாம் இருக்கு, தேவன் சொல்ற சத்தியங்கள் இருக்குது, தேவன் சொல்ற வார்த்தைகள் இருக்குது, தேவன் சொல்றதெல்லாம் இருக்கு. ஆனால் என்னால செய்ய முடியல, என்னால செய்ய முடியல. ஏனென்றால் எனக்குள்ள என்ன இருக்கிறது? பாவம் இருக்கிறது. 18 வசனத்தை வாசிங்க. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல், 18 சிஸ்டர், 19 வாசிங்க. 19 ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையே செய்கிறேன். விருப்பம் இருக்கு, எல்லாருக்கும் விருப்பம் இருக்கு. எல்லாருக்கும் என்ன இருக்கு? விருப்பம் இருக்கு. எல்லாருக்கும் விருப்பம் இருக்கு. நன்மை செய்யணும், உதவி செய்யணும், அவ்வளோ விருப்பம் இருக்கு. ஆனால் செய்கிறதுக்கு தான் என்ன செய்ய மாட்டேங்கி? வரமாட்டேங்க. பரிசுத்தமாக வாழணும், உண்மையாக இருக்கணும், கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியணும், சத்தியத்தை கீழ்ப்படியணும், தேவனை நேசிக்கணும், அவர் பார்க்குறாரு, அவர் பரிசுத்தமாக வாழணும்னு விருப்பம் இருக்குது. அந்த விருப்பம் என்ன செய்ய மாட்டேங்குது? செய்ய மாட்டேங்குது. இப்போ இன்னைக்கு அவைக்குரிய வாழ்க்கையில் நிறைய வசனத்தை உங்களுக்கு நான் வசனமாக வாசித்து காட்டலான்னு இருக்கிறேன் இன்னைக்கு. சரி, அடுத்து வாசிங்க. 18 வாசிங்களேன். 18 வாசிங்களேன். அது எப்படினில் என்னிடத்தில், அதாவது மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறது இல்லை என்று அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஜெபிக்கணும், விருப்பம் இருக்கு. வேதத்தை வாசிக்கணும், விருப்பம் இருக்கு. சர்ச்சுக்கு போகணும், விருப்பம் இருக்குது. நல்ல ஒரு 4 பேருக்கு இயேசுவை பற்றி சொல்லணும், விருப்பம் இருக்கு. எல்லாம் விருப்பம் இருக்கு. ஆனால் என்ன செய்யறது இல்லை? செய்ய முடியல. ஆராதனை முடிஞ்சு போகும்போது ஒரு தீர்மானம், இப்போ நான் வர்ற நாட்களில் ரெகுலராக பைபிள் வாசிக்கணும், நல்ல ஜெபம் பண்ணணும். விருப்பம் இருக்கு, ஆனால் என்ன செய்வதில்லை? செய்வதில்லை. அதைத்தான் 19 வசனத்தில் வாசிப்போம். ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்து வருகிறேன். விரும்பாத தீமையை செய்கிறேன். ஆனால் தேவனாய் கர்த்தர் எனக்கு கிருபையினாலே அந்த மீட்பை கொடுத்தார். இதற்கு நான் விலைக்கரையும் கொடுக்கல, இதுக்காக நான் பணம் செலவு பண்ணல. இந்த ரட்சிப்புக்கு, இந்த விடுதலைக்கு, இந்த பாவ மன்னிப்புக்கு, இந்த ஆசீர்வாதத்துக்கு, இந்த விடுதலையின் வாழ்வுக்கு, நித்திய ஜீவனை கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறாரே, அதற்கு நாம் எந்த விதமான விலைக்கரையும் செலுத்தவில்லை. என்ன செலுத்தல? எந்த விதமான விலைக்கரையும் செலுத்தவில்லை. ஆனால் கர்த்தர் நமக்கு மீட்பை கொடுத்தார், கர்த்தர் நமக்கு ரட்சிப்பை கொடுத்தார், கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார், கர்த்தர் நமக்கு மேன்மையை கொடுத்தார், கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுத்தார். ஆனால் என்ன செய்யல? விரும்ப இருக்கு, ஆனால் செய்யல. அல்லேலூயா. நம்ம என்ன செய்யல? செய்யல. வசனத்தை வாசிக்கிறோம். ரோமர் 8க்கு வாங்க. ரோமர் 8. இந்த வயரை மேலே சுற்றி விட. ரோமர் 8 வாசிக்கலாமா? ரோமர் 8 1 வசனத்தை வாசிங்க. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாக இருந்தும் மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. என்ன இல்லை? அப்போ என்ன இருக்குது? யாருக்கு இருக்குது? கிறிஸ்தவர்களுக்கு இருக்கு.
ஃபஸ்ட்டு ஒரு லைன் ஒரு ஹெட்டிங் போட்டோன்னா கிறிஸ்தவர்களுக்கு இருக்குது ஆக்கினி தீர்ப்பு. என்ன சொல்லக்கூடாது, நான் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டனால எப்படினாலும் வாழலாம், எப்படினாலும் இருக்கலாம், எப்படினாலும் செய்யலாம், ஆனால் பரலோகத்து போயிடும். இல்லை, வசனம் சொல்லுகிறது, நீ கிறிஸ்தவனாக இருந்தும் கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவராக இருந்து, அதான் முதல் வார்த்தை சொல்லுது, நீ கிறிஸ்து இயேசுக்குள்ளே இருந்துக்கிட்டு மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினி தீர்ப்பு இல்லை. நீ மாம்சத்தின்படி நடந்தால் என்ன உண்டு? ஆக்கினி தீர்ப்பு இருக்கு. ஆக்கினி தீர்ப்பு இருக்கு. இப்போ மாம்சத்தின்படி நடவாமல் நாம் எதன்படி நடக்க வேண்டும்? ஆவியின்படி நடப்பதற்கு நம்ம என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. இப்போ அதை 5வது வசனத்தை வாசிங்க. அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கவனமாக கவனிங்க வார்த்தையை. மாம்சத்துக்குரியவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறான், ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறான். அப்போ நீங்க எதற்குள்ளாக மாற்றப்பட்டிருக்கிறீர்கள்? ஆவிக்குள்ளாக மாற்றப்பட்டிருக்கிறீர்கள். தேவ ஆவியினால் நடத்தப்படுவதற்கு. யார் ஒருவன் தேவனுடைய பிள்ளை என்று சொல்கிறானோ அவன் தேவ ஆவியினாலே நடத்தப்பட வேண்டும். என் மாமிசம் சொல்லும், அதுக்கு நான் கீழ்ப்படிவதற்காக அல்ல. என் தேவன் எனக்கு என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை நான் செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. மாமிசம் சொல்லும் கோவப்படு, மாமிசம் சொல்லும் எரிச்சல் அடை, மாமிசம் சொல்லு பெருமை பாராட்டு, மாமிசம் சொல்லுவதெல்லாம் நாம் செய்யக்கூடாது. அந்த மாமிசத்தை கீழ்ப்படுத்த வேண்டும் என்று சொல்லி போன வாரத்தில் நான் சொன்னேன். கீழ்ப்படுத்தணும், சரீரத்தை கீழ்ப்படுத்தணும், தேவனுடைய சித்தத்துக்கு நம்ம கீழ்ப்படுத்தணும், தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுத்தணும், தேவனுடைய வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படுத்தணும். வசனம் வாசிக்கிறோம், அடுத்து வாசிங்க. அதே 9வது வசனத்தை வாசிங்க. 9வது வசனத்தில், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவராக இராமல் ஆவிக்குட்பட்டவராக இருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அல்லேலூயா. இப்போ தேவனுடைய ஆவி உங்களுக்கு வாசமாக இருந்தால் நீங்கள் எப்படி நடக்க மாட்டீங்க? மாம்சத்துக்கு உட்பட்டு நடக்க மாட்டீங்க. மாம்சத்தின் கிரியைகள் யாவன என்று கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் உங்களுக்கு வாசித்து காட்டினேன். இதெல்லாம் மாம்சம் சொல்லும், இதெல்லாம் மாம்சத்தினுடைய கிரியைகள். ஆனால் நான் அந்த மாம்சத்தினுடைய கிரியைகளை, என்னுடைய விருப்பத்தை, என்னுடைய ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக தேவனிடத்தில் நான் வரவில்லை. தேவன் எனக்கு என்ன சொன்னாரோ அதை செய்வதற்காக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. இதை கொஞ்சம் கவனிக்கணும், இதை கவனிக்கணும். நம்ம இஷ்டம் போல வாழ்வதற்காக அல்ல, தேவனுடைய சித்தத்தில் செய்வதற்கு சில விதிமுறைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், சில காரியங்களை கொடுத்திருக்கிறார். எப்படி பேச வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், எப்படி சிந்திக்க வேண்டும், எந்த காரியங்களை செய்யணும், எதை செய்யக்கூடாது என்று கர்த்தர் நமக்கு அநேக வசனங்கள் மூலமாக கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இப்போ இந்த வசனத்தை கேட்டு, அந்த வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவர்களுக்கு என்ன கொடுக்கிறாராம்? நித்திய ஜீவனை கொடுக்கிறார். அல்லேலூயா. மன விருப்பத்தின்படி செய்கிறதில்ல. இன்றைக்கி ஒரு தோட்டத்துக்குள்ளே உங்களை எல்லாம் ஒரு வேலைக்கு அனுப்புகிறோம். ஒரு மாம்பழ தோட்டம்னு வச்சுக்கிறோம். இப்போ சீசன் ஆரம்பிக்க போகுது. மாம்பழ தோட்டத்தில் உங்களை எல்லாம் வேலைக்கு அனுப்புகிறேன். வேலைக்கு என்ன அனுப்புகிறேன்னா, அங்கே சுற்றி இருக்கிற எல்லா புள்ளையும் நீங்கள் என்ன செய்யணும்? மம்பட்டி வச்சு செதுக்கணும், சுத்தம் பண்ணணும், வாய்க்கால் அமைக்கணும், தண்ணீர் பாய்ச்சுவதற்கு நீங்கள் எல்லாம் செஞ்சு வாங்க அப்படின்னு சொல்கிறோம். அந்த வேலையை செய்யாமல் நீங்கள் போய், சார் நான் சாயந்தரம் வர்றேன், நான் ஓனர்னு வச்சுக்கோங்க, சார் இந்த மரத்தில் 75 மாங்காய் இருக்குது, இந்த மரத்தில் 110 மாங்காய் இருக்குது, இந்த மரத்தில் 65 மாங்காய் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுவும் ஒரு வேலை தானே. அதுவும் ஒரு வேலை தான், எண்ணுனது ஒரு வேலை தான். ஆனால் ஏன் நோக்கம் என்னென்னா, மாம்பழத்தை எண்ணுவதற்கு உங்களை அனுப்பலை, மாங்காயை எண்ணுவதற்கு உங்களை அனுப்பலை. எதுக்கு அனுப்பியிருக்கிறேன்? சுத்தம் பண்ணுவதற்கு. இன்றைக்கு நம்ம அநேகர் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? தேவன் என்ன கொடுத்திருக்கிறாரோ அதை செய்யாமல் வேற ஒன்றை செஞ்சுட்டு நான் ஆண்டவருக்காக இதை செய்தேன் என்று சொல்லிட்டு இருக்கிறோம். தேவன் எதை சிந்திக்கணும்னு சொல்லியிருக்கிறாரோ அதை சிந்திக்கிறது இல்லை. எங்கள் சிந்தனையில் தேவனுக்கு விரோதமானவர்களை செஞ்சுட்டு இதெல்லாம் ஆண்டவருக்காக இல்லை. ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்வதற்கு தான்.
சவுல் ராஜா யுத்தத்திற்கு போய் அந்த எதிரிகளிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் அழிச்சிட்டு வான்னு சொன்னார். ஆனால் இவன் என்ன செஞ்சான், சவுல் ராஜா அங்கே இருக்கிறதான கொழுமையான ஆடுகளையும் கொழுமையான மாடுகளையும் அவனுக்கு உண்டானவர்களை எல்லாம் கொண்டு வந்து வீட்டுக்கு பின்னால் அடைச்சி வச்சிட்டான். தீர்க்கதரிசி வந்து கேட்குறாரு, என்னையா ஆடு சத்தம் கேட்குது மாடு சத்தம் கேட்குது என்ன சொல்கிறான்? இதெல்லாம் ஆண்டவருக்காக எடுத்து கொண்டு வந்து வச்சிருக்கிறேன். தேவன் அதிலே பிரியமா இல்லை, தேவன் அதிலே பிரியமா இல்லை. நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோமோ, எதை செய்வதற்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறாரோ அந்த ஊழியத்தை அந்த காரியத்தை செய்வதற்கு நாம் முற்பட வேண்டும். நீங்கள் எப்போதுமே இந்த வாலிப பிள்ளைகளாலும் சரி பெரியவர்களாலும் சரி வேலைக்கு போகிறவங்களாலும் சரி மற்ற மக்களோடு உங்களை இணைத்து கொள்ளாதீர்கள். நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. அவன் பேசுகிறான்னு நம்ம பேசக்கூடாது, அவன் செய்கிறான்னு நம்ம செய்யக்கூடாது. நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை. தேவன் எனக்கென்று விசேஷித்த விதமாக வடிவமைத்து வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எனக்குன்னு தனி ஒரு லைஃபை கொடுத்திருக்கிறார். நான் எப்படி வாழணும்னு கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். நான் எப்படி இருக்குன்னு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நான் எப்படி செய்யறது கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ அவர் என்ன விரும்புகிறாரோ அதை செய்வதற்குத்தான் நான் ஏன் இஷ்டப்படியெல்லாம் செஞ்சுட்டு அவர் மேலே சொல்லக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ என்ன விரும்புகிறார், என் வாழ்க்கையில் கர்த்தர் என்ன விரும்புகிறார், அதை நான் முதலாவது என்ன செய்ய வேண்டும், கண்டுபிடிக்க வேண்டும். 11வது வசனத்தை வாசிங்க. 11வது வசனத்தை. அன்றியும் 8 ரோமர் 8:11 அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாக இருக்கிற தம்முடைய ஆவினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. கவனிங்க, வார்த்தையை கவனிங்க. இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உங்களை உயிர்ப்பித்தார். அவர் உயிர்த்தெழுந்தார், உங்களையும் என்ன செய்திருக்கிறார், உயிர்த்தெழச் செய்திருக்கிறார். அதுதான் ஞானஸ்நானத்தின் அடையாளம். மாம்சத்திற்கு மரித்து நீதிக்கு நான் என்ன செய்திருக்கிறேன், பிழைத்திருக்கிறேன். இது என்னுடைய நீதி இல்லை, தேவனுடைய நீதி எனக்குள்ள இருக்கிறது. ஏன் சுயம் இல்லை, ஏன் பேர் இல்லை, ஏன் புகழ் இல்லை, எனக்கு இருக்கிறது எல்லாமே தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக. இப்போ வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாக இருக்கிறதை தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். சாவுக்கேதுவான சரீரம், அதைத்தான் இங்கே வசனத்தில் வாசிக்கிறோம். ரோமர் 7 வாசித்தோம். என்ன செய்கிறது இந்த சரீரம், எதை செய்கிறது? 18 வசனத்தை 19 வசனத்தை வாசிங்க. அது எப்படி எனில், என்னிடத்தில் அதாவது என் மாமிசத்தில் நன்மையாக இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டுகிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். எனக்குள்ள ஒரு ஸ்பிரிட் இருக்கு, எனக்குள்ள ஒரு ஆவி இருக்கு. என்ன ஆவி? அது என்ன சொல்லுது? நன்மை செய்யணும் விருப்பம் இருக்கு, ஆனால் நன்மை செய்ய மாட்டேங்குது. உண்மையாக இருக்கணும் விரும்புது, ஆனால் உண்மையாக இருக்க முடியல. செல்போனை தொடக்கூடாதுன்னு விருப்பம் இருக்குது, ஆனால் செல்போனை தொடாமல் இருக்க முடியல. நாம் அதை பார்க்கக்கூடாதுன்னு இருக்குது, ஆனால் அதை பார்க்காம இருக்க முடியல. அதை செய்யக்கூடாதுன்னு விருப்பம் இருக்குது, ஆனால் செய்யாமல் இருக்க முடியல. ஐயோ, நம்ம அப்பா அம்மா கஷ்டப்பட்டு நம்மளை படிக்க வைக்கிறாங்களே, அந்த படிப்புக்கான காரியத்தை பார்க்கணுமே அப்படின்ற அம்மா அப்பா பார்க்கும்போது இருக்குது. அம்மா அப்பா பார்த்ததுக்கப்புறம் மறந்து போயிடுது. காலேஜுக்கு போன உடனே என்ன செஞ்சிருது, அதெல்லாம் மறந்து போயிடுது. ஒரு உயர்ந்த பதவி வந்த உடனே மறந்து போயிடுது. நமக்கு கிடைக்க வேண்டிய நன்மை கிடைச்ச உடனே மறந்து போயிடுது. அதுதான் வசனம் சொல்கிறது, ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்யும். இப்போ ஒரு வசனம் சொல்கிறது என்னவென்றால், நீங்கள் மரித்தோரிலிருந்து உயிர்ப்பித்தவர். 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, உங்களை உயிர்ப்பித்தவர் உங்களுக்குள் வாசமாக இருக்கிற தம்முடைய ஆவியினாலே, உங்களில் வாசமாக இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். இப்போ தேவனுடைய ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள வரும் பொழுது அவன் உயிரடைகிறான், மேன்மை அடைகிறான், ஆசீர்வதிக்கப்படுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, வசனத்தை கவனிங்க, வார்த்தையை கவனிங்க.
இயேசு கிறிஸ்துனுடைய ஆவி உங்களுக்குள்ள இருக்கிறார் என்பதை நீங்கள் உணர வேண்டும், அதை அறிய வேண்டும். அவருடைய ஆவிக்குள்ளாக நீங்கள் வாழும்போது அவர் சொல்லுகிறார், அவர் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் பாவத்தை குறித்தும் கண்டித்து எச்சரித்து உணர்த்துகிறார். இது செய்யாத, இந்த இடத்தை விட்டு விலகு, இந்த ஃப்ரெண்டை விட்டு கட் பண்ணு, இந்த இடத்துக்கு போகாத, இதை பார்க்காத, இதை செய்யாத. ஆண்டவருடைய சத்தம் நமக்கு கேட்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் மாம்சத்தின்படி எல்லாவற்றையும் செஞ்சுட்டு எங்கே வந்து நிற்கிறோம்? ஆண்டவர்கிட்ட வந்து நிற்கிறோம். ஆண்டவரே நான் என்ன செய்கிறது? ஆண்டவரே நான் என்ன பண்ணுறது? கவனிங்க, நம் தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிறோம். நம் தேவனுடைய ஆவியினாலே நீங்கள் உயிரடைய வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. யூதாவின் புஸ்தகத்துக்கு வருவோம். யூதா 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். யூதா ஒரே புஸ்தகம்தான். 3வது வசனத்தை வாசிக்கலாம். யூதா 3வது வசனம். எல்லாம் எடுத்துக்கிட்டு வெளிப்படுத்தினதுக்கு முந்தின அதிகாரம் ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்குது. இதில் 3வது வசனத்தை எல்லோரும் சேர்ந்து வாசிக்கலாம். பிரியமானவர்களே, யூதாவுக்கு அந்த நிருபத்தில் அவர் எழுதுறார். கவனிங்க என்ன சொல்கிறாரு. பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதுகிறேன். யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? பரிசுத்தவான்களுக்கு. என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? என்ன கொடுக்கப்பட்டிருக்குது? 3ஆம் வசனம். என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? விசுவாசம். என்ன கொடுத்துருக்குங்க? விசுவாசம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. இந்த கிருபை நல்லா கவனிங்க. இந்த கிருபை உங்களை எதை கொண்டு வந்து கொடுத்துருக்குன்னா விசுவாசத்தை கொடுத்துருக்கிறது. எத்தனையோ பேருக்கு ஆண்டவர் அற்புதம் செஞ்சுருக்கிறாரு. எத்தனையோ பேருக்கு ஆண்டவர் நன்மை செஞ்சுருக்கிறாரு. எத்தனையோ பேருக்கு விடுதலை ஆகியிருக்கிறாங்க. எத்தனையோ பேர் சுகம் பெற்றிருக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கு கிருபை கொடுக்கப்படலை. கிருபை கொடுத்துருந்தா விசுவாசம் அவர்களுக்கு வளர்ந்துருக்கும். இந்த விசுவாச சபைக்குள்ளே கொண்டு வந்து உட்கார வச்சுருக்கோம். அல்லேலூயா. அவர்களுக்கு இந்த விசுவாசம் இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த விசுவாசத்தை குறித்து ஒரு விசை கொடுக்கப்பட்ட இந்த விசுவாசத்தை குறித்து அவர் எழுதுறாரு. நான் மிகவும் கருத்துள்ளவனாக இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் எப்படி இருக்குமா? தைரியமாய் போராட வேண்டும். விசுவாசத்துக்கு எதுக்கு போராடணுமா? தைரியமாக இருக்கணும். போராடணும். போராட்டம் இருக்கு. சின்ன பிள்ளையிலிருந்து வயதானவர்கள் வரைக்கும் போராட்டம் இருக்கு. போராட்டத்தில் நீ ஜெயிக்கணும். அல்லேலூயா. செத்த மீன் தான் நதியோடு போகும். உயிருள்ள மீன் தான் எதிர்நீச்சல் அடிக்கும். அல்லேலூயா. எதிர்நீச்சல் அடிக்கணும். இழுத்துட்டு போகுது பாஸ்டர், நான் என்ன பாஸ்டர் செய்கிறது அப்படின்னா நீ செத்த மீனாக இருக்கிறோம். உயிருள்ள மீன் என்ன செய்யும்? எதிர்த்து போராடும். இந்த அந்த பானைக்கரை அங்கே கடை போடும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த வலை எப்படி போடுவாங்கன்னா ஆப்போசிட் சைடில் போடுவாங்க. ஏன்னா மீன் போய் என்ன செய்யும்? திரும்ப துள்ளி என்ன செய்யும்? எதிராக விழும். அதுதான் உயிருள்ள மீன். போராட்டத்தை பார்த்து, வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்களை பார்த்து அதனோடு இசைந்து வாழ்கிறதல்ல வாழ்க்கை. அதற்காக நீ எதிர்த்து போராட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு போராட்டம் உள்ள வாழ்க்கை. இந்த போராட்டம் என்பது ஜீவகாலம் அல்ல. நீ ஒவ்வொரு நாளும் தேவனுடைய ஆவியினாலே நீங்கள் போராடினால் நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள். அல்லேலூயா. இந்த போராட்டம் எதைக்குள்ளே இருக்கிறது? அந்த சிந்தைக்குள்ளே இருக்கிறது. அதுதான் ரோமர் 7ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரத்தை உங்களுக்கு வாசித்து காட்டினேன். 7ஆம் அதிகாரத்தில் என்ன செய்கிறது? நான் விருப்பம் இருக்குது, ஆனால் செய்ய முடிய மாட்டேங்குது. என் மனசை என்ன செய்யுது? பிசாசு என்ன செஞ்சிருது? ஆளுகை செய்து விடுகிறான். ஜெபம் பண்ணும்போது ஆண்டவருக்கா பரிசுத்தமாக இருக்கணும், நீ இந்த பாவம் பண்ணக்கூடாது, இந்த குற்றம் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி காரியங்களை செய்யக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணுறீங்க. ஆனால் ஜெபத்திலிருந்து நீங்கள் எழுந்து போனதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கை என்னவாய் மாறுகிறது? பழைய வாழ்க்கையை போல மாறிவிடுகிறது.
இந்த போராட்டத்திலே நீங்கள் ஜெயிப்பதற்கு மிகவும் கடினப்படுகிறீர்கள். வாலிபர்களாக இருக்கட்டும், சிறுவர்களாக இருக்கட்டும், பெரியவர்களாக இருக்கட்டும், எல்லாருக்குள்ளும் இந்த சத்தியம்தான். பொறாமை, எரிச்சல், கோபம், சண்டை, மூர்க்கம், ரெண்டகம் பண்ணுதல், கோள் சொல்லுதல், பிரிவினை உண்டாக்குதல், திருடுதல், ஏமாற்றுதல் எல்லாம் இருக்கு. இந்த வாலிப பிள்ளைகள் வாலிபக்காரத்திற்கான போராட்டத்தில் போராடுகிறார்கள். வயது முதிர்ந்தவர்கள் வயது முதிர்ந்ததற்கான போராட்டத்தை போராடுகிறாங்க. வாழ்க்கையில் அநேக விதமான போராட்டங்களிலே சந்திக்க வேண்டியது இருக்கிறது. ஆனால் யூதா எழுதும்போது என்ன சொல்றாரு? உங்களுக்கு ஒரு விசை ஒப்பிக்கப்பட்ட அந்த விசுவாசத்திற்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? தைரியமாய் போராட வேண்டும். நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய பிள்ளை என்பதை நீ அறிந்து வாழ வேண்டும். ஏனென்றால் ரோமர் 8ஆம் அதிகாரத்தை உங்களுக்கு வாசித்து காட்டினேன். அந்த வசனம் என்ன சொல்கிறது? நீங்கள் தேவனுடைய ஆவியினால் இருக்கும் பொழுது அந்த ஆவி உங்களை என்ன செய்யும்? சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிக்கும். இந்த சரீரம் சாவுக்கு ஏதுவானது தான், மாம்ச இச்சைகள் நிறைவேற்றக்கூடியது தான். ஆனால் இதை உயிர்ப்பிக்கிற தேவன் உள்ளே இருக்கும்போது அந்த செல்ஸ் எல்லாம் அழிச்சிடுறாரு. அல்லேலூயா. பாவ சிந்தனைகள் மேற்கொள்ள உதவி செய்கிறாரு. பாவ எண்ணங்களிலிருந்து விடுதலை கொடுக்கிறாரு. பாவத்தினுடைய கிரியையிலிருந்து விடுதலை கொடுக்கிறாரு. விசாசாரம் மனதை கெடுத்து வச்சிருக்கிறான். பவுல் எழுதுறாரு, ஏவாளை கெடுத்தது போல உங்களையும் கெடுத்து விடுவானோ என்று நான் பயந்திருக்கிறேன் என்று சொல்றாரு. அந்த சிந்தனை மண்டலத்தில் தேவ ஆவியான உள்ள வந்து தீய சிந்தனைகளை தூக்கி எறிகிறாரு. அல்லேலூயா. பாவ சிந்தனைகளை தூக்கி எறிகிறாரு. கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் தேவனுக்கு முன்பதாக நம்முடைய பரிசுத்த கரங்களை உயர்த்தி ஆராதிக்க வேண்டும். பாஸ்டருக்காக அல்ல, மற்ற விசுவாசிகளுக்காக, பெற்றோருக்காக அல்ல. உன்னுடைய வாழ்க்கை கணக்கை நீ தான் தேவனிடத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டும். அவனவன் தன் வரிசையில் என்று அவனவன் தன்னுடைய கணக்கை ஒப்புவிக்க வேண்டும். யாரும் கணக்கு ஒப்புவிக்காமல் போக முடியாது. என் கணக்கை நீங்கள் கொடுக்கும்போது உங்கள் கணக்கை நான் கொடுக்க முடியாது. உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஆசீர்வாதம், உங்களுக்கு கொடுத்துருக்கிற நன்மைகள், உங்களுக்கு கொடுத்துருக்கிற விடுதலை, உங்களுக்கு கொடுத்துருக்கிற சுகம், உங்களுக்கு கொடுத்துருக்கிற நல்வாழ்வுக்கு நீங்கள் தேவனுக்கு எவ்வளோ உண்மையுள்ளவர்களாக இருந்தீர்கள் என்பதை நீங்கள் கணக்கு ஒப்புவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதைத்தான் சொல்கிறாரு, ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த விசுவாசத்தை நீங்கள் என்ன செய்யணும்? தைரியமாய் போராட வேண்டும் என்று நான் உங்களுக்கு இதை அவசியமாக எழுதுகிறேன். அவசியமாக எழுது. 4ஆம் வசனத்தை வாசிங்க. ஏனெனில் நாம் தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு விரோதமாய் புரட்டி ஒன்றான மெய் தேவனாகிய ஆண்டவரையும் தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்க வழியால் நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆக்கினைக்குள்ளாக்க ஆவார்கள் என்று பூர்வத்திலே எழுதியிருக்கிறது. இந்த வசனத்தை கொஞ்சம் நம்ம பார்க்க போகிறோம். ஏனென்றால் நீங்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டீர்கள் பைபிள் சொல்லுது? கிருபையினாலே. சொல்லுங்கள், கிருபையினாலே. கிருபையினாலே உங்களுக்கு ஒரு கிருபை கொடுத்துருக்கு. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுங்க, பாவத்தை மன்னிக்கிறதுக்கு நம்ம எந்த விதமான தகுதி நம்மிடத்தில் இல்லை, எந்த தகுதியில். ஆனால் கிருபையினாலே உங்களை நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். கவனிங்க. இப்போ இந்த கிருபையினாலே நீதிமானாய் மாற்றி அவருடைய சித்தத்தையும் அவருடைய திட்டத்தையும் செய்வதற்காக நம்மை அழைச்சிருக்கிறாரு. அதற்காக இந்த விசுவாசத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறாரு. இந்த விசுவாசத்தில் நீ தைரியமாக என்ன செய்யணும்? போராட வேண்டும் என்று சொல்கிறாரு. இப்போ விசுவாசம்தான். இந்த விசுவாசத்தில் எப்படி போராடுவது? எது வேண்டுமானாலும் நாம் தேவனிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொள்வேன் என்ற விசுவாசம். அல்லேலூயா. எது வேணுமோ கர்த்தர் எனக்கு தருவார் என்ற விசுவாசம். உங்களுக்கு என்ன வேணுமோ கர்த்தர் தருவார் என்ற விசுவாசத்தின் நம்பிக்கை. மனிதனை சார்ந்தல்ல, உங்களுக்கு இருக்கிற பொருளை சார்ந்தல்ல, உங்களுக்கு இருக்கிறதான பொட்டென்ஷியலை சார்ந்ததல்ல. நான் தேவனை முழுவதுமாக நம்பி இருக்கிறேன். அதுதான் விசுவாசம். இந்த விசுவாசத்தில் எங்கே குறைவுபடுகிறதோ, இந்த விசுவாசத்தில் எங்கே குறைவுபடுகிறதோ அந்த குறைவு என்ன செய்கிறது? அவ்விசுவாசத்துக்கு நேராக நடத்துகிறது. அல்லேலூயா. இந்த விசுவாச குறைவு வரும்பொழுது தான் நம்ம என்ன வாங்க வைக்கிறது? கடன் வாங்க வைக்கிறது. இந்த விசுவாச குறைவு வரும்பொழுது தான் நாம் பிறரை சார்ந்திருக்க உதவி செய்கிறது. இந்த விசுவாச குறைவு வரும்பொழுது தான் மற்ற இந்த உலகத்தின் ஜனங்களைப் போல யோசிக்க வைக்கிறது. ஆனால் நான் தேவனிடத்தில் விசுவாசம் வைக்கிறேன் என்றால் எனக்கு தேவன் எனக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். எனக்கு சுகத்தை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். நான் தேவனை நம்பி இருக்கிறேன்.
இந்த சாவுக்கு ஏதுவான சரீரத்தை உயிர்ப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். தேவன் எனக்கு சுகத்தை கொடுப்பார், என் தேவைகளை அவர் சந்திப்பார், என் பிள்ளைகளுடைய தேவைகளை அவர் சந்திப்பார், என் பிரச்சனைகளை அவர் தீர்த்து வைப்பார். எல்லாவற்றிற்கும் நான் தேவனை நம்பி இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த விசுவாசத்துக்காக நீங்கள் போராட வேண்டும். எதுவாராலும் சரி, உங்களுக்கு என்ன நன்மை வேணுமோ நீங்கள் கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு எது வேணுமானாலும் கர்த்தரை பற்றி கொள்ள வேண்டும். எதுவானாலும் கர்த்தருடைய மேலே நம்பிக்கை வைக்க வேண்டும். இப்போ சொல்கிறாரு, இப்போ என்ன செய்கிறாங்களாம்? ஏனெனில் 4ஆம் வசனத்தில், நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு விரோதமாய் புரட்டி தூக்கி போடுற, தோசையை திருப்புற மாதிரி. அப்படிலாம் ஒன்றும் பிள்ளை பிரச்சனை இல்லை, நீங்கள் எப்படினாலும் வந்துடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை சிஸ்டர், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரதர், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. காம விகாரத்துக்கு விரோதமாய் புரட்டி, சத்தியத்துக்கு விரோதமாய் புரட்டி. கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லா பிள்ளைகளுக்கும், சிறுவர் முதல் பெரியோர் வரைக்கும், நமக்கு ஒரு வழிகாட்டி என்றால் இந்த வேத புஸ்தகம் மட்டும்தான். நமக்கு ஒரு வழிகாட்டி வேத புஸ்தகம்தான், வேத புஸ்தகம்தான், வேத புஸ்தகம்தான். அவர் என்ன சொல்லுகிறார் அதன்படி நம்ம செய்யத்தான் கர்த்தர் நம்ம அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா. அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்கிறதுக்கு தான். அவர் என்ன விரும்புகிறோ அதை நான் செய்யணும். அவர் என்ன சொல்லுகிறோ அதை நான் செய்யணும். இல்லை பாஸ்டர், இல்லை ஆண்டவரே, இதெல்லாம் முடியாது, அதெல்லாம் முடியாது. நீ முடியாதுன்னு சொன்னால் நீ பாவத்தில் உட்காந்துருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாமுடைய சகோதரர் யார்? லோத். லோத் எங்கே இருந்தான்? சோதோம் குமாராவில் இருந்தான். அப்படி தானே? லோத் எங்கே இருக்கான்? சோதோம் குமாராவில் இருக்கிறான். சோதோம் குமாரா எங்கே இருக்குது? பாவத்துக்குள்ளே இருக்குது. எங்கே இருக்குதுங்க? பாவத்தில் இருக்குது. இந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குவதற்காக இந்த சோதோம் குமாராவிலிருந்து, கவனிங்க, இந்த குடும்பத்தை கர்த்தர் வெளியே கொண்டு வந்து இந்த குடும்பத்தை காக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அதற்கான தேவ தூதர்களை அனுப்புகிறார். கொண்டு வந்துகிட்டு இருக்கும்போது லோத்தின் மனைவிக்கு அதை விட்டுட்டு வர்றதுக்கு மனசு இல்லை. அந்த பாவ சந்தோஷத்தை விட்டு வர்றதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லை. அவங்களுடைய கல்ச்சரை விட்டுட்டு வர்றதுக்கு மனசு இல்லை. அவள் திரும்பி பார்த்தால் அவள் என்னவாய் மாறினாள்? உப்பு தூணாய் மாறினாள். தேவதூதன் சொல்றார், லோத்தை பார்த்து சொல்றாரு, நீ பின்னிட்டு திரும்பாதே, நீ என்ன செஞ்சிரு? ஓடி போயிடுன்றாரு. இவன் என்ன சொல்றான்? கொஞ்சம் இருங்க ஆண்டவரே, கொஞ்சம் இருங்க ஆண்டவரே, அங்கே போகிற வரைக்கும் கொஞ்சம் இருங்க, இந்த வீட்டுக்கு போகிற வரைக்கும், இந்த பட்டணத்துக்கு போகிற வரைக்கும், இந்த மலைக்கு போகிற வரைக்கும். சொன்னதை கர்த்தர் கேட்கல. நடந்தது என்ன? அந்த சந்ததி பாவத்தின் சந்ததியாய் மாறி போனது. பாவத்தின் சந்ததியாய் மாறி போனது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, என்றைக்கு நாம் தேவ சத்தத்தையும் தேவ சித்தத்தையும் தேவ வார்த்தையும் நாம் கீழ்ப்படியாமல் போகிறோமோ அது பாவமாக மாறிவிடுகிறது. பாவமாக மாறுது. அவர் சொல்கிறத செஞ்சிடணும். அதுக்கு விரோதமாய் பேசுவதோ, அதுக்கு விரோதமாய் செய்வதோ, அதற்கு ஆண்டவருக்கே நம்ம ஆலோசனை கொடுக்கறதுக்கோ இல்லை. வசனம் என்ன சொல்கிறது? தமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு விரோதமாய் புரட்டி ஒன்றான மெய் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள், அவர்கள் ஆக்கணைக்குள்ளாவார்கள் என்று பூர்வத்தில் எழுதியிருக்கிறது. உள்ள வந்து சைடில் உள்ள வந்து என்னென்னத்தையோ சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆராதனைக்கு ஒரு முறை இருக்கிறது. தேவனை தொழுது கொள்வதற்கான ஒரு முறையை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. மோசேட்ட சொல்கிறாரு, மலையில் காண்பித்தபடியே நீ என்ன செய்யணும்? உடன்படிக்கை பெட்டியை செய்யணும். எக்ஸஸாக மரம் இருக்குன்னு பெருசாக செஞ்சிடக்கூடாது, எக்ஸஸாக அது இருக்குன்னு சொல்லி செஞ்சிடக்கூடாது. அவர் என்ன மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கிறாரோ, என்ன அளவு கொடுத்துருக்காரோ அதன்படி தான் உடன்படிக்கை பெட்டி செய்யணும். ஓ இஷ்டம், ஓ விருப்பம் அதில் வரக்கூடாது. தேவன் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதுதான் உடன்படிக்கை பெட்டியில் நீ செய்யணும். இதை செஞ்சால் கொஞ்சம் நல்லா இருக்குமே, இதை செஞ்சால் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குமே, இதை செஞ்சால் கொஞ்சம் நல்லா சூப்பராக இருக்குமே, அதில் அவர் என்ன சொல்கிறாரோ செய். மலையில் உனக்கு காண்பிக்கப்பட்டபடியே அதை என்ன சொன்னாரோ அந்த மாதிரியின்படி நீ செய்.
இன்றைக்கு கர்த்தர் உங்களை அதான் உங்களுக்கு எதற்காக அழைக்கப்பட்டீர்களோ, எதற்காக பிடிக்கப்பட்டீர்களோ, எதற்காக கர்த்தர் உங்களை அழைச்சாரோ அந்த அழைப்பில் நீங்கள் உறுதியாய் காத்திருக்கும் பொழுது உங்களுக்கு வர வேண்டிய நன்மை வந்து சேரும், வர வேண்டிய ஆசீர்வாதம் வந்து சேரும். நீங்கள் ஆசீர்வாதத்துக்கு பின்னால் போக வேண்டாம், ஆசீர்வாதம் உங்கள் பின்னால் வரும். உங்களுக்கு உயர்வு, உங்களுக்கு மேன்மைக்கு பின்னால் நீங்கள் போக வேண்டாம், அந்த உயர்வு மேன்மை உங்களுக்கு பின்னால் வரும். அல்லேலூயா. ஏனால் சங்கீதம் 23 சொல்கிறது, நன்மையும் கிருபைக்கும் முன்னால் போக என்று சொல்லவில்லை, உங்களை தொடரும் என்று சொல்லி இருக்கிறது. நீங்கள் தேவனுடைய வழியை பார்த்து போனால் வர வேண்டியதெல்லாம் உங்கள் பின்னாலேயே வரும். நீங்கள் அதை தேடி இதை தேடி ஓட வேண்டாம். உங்களுக்கு வர வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களும் வரும். உங்களுடைய எதிர்கால ஆசீர்வாதமாக இருக்கும். உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். உங்களுக்கு நல்ல சுகம் உண்டு, உங்களுக்கு விடுதலை உண்டு. இன்றைக்கு அந்த கிருபையின் ஐஸ்வர்யத்தை நீங்களும் நானும் காத்துக்கொள்ள வேண்டும். விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். இஷ்டப்படி வாழ்கிறதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை, தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்கிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா. வாசிக்கல யூதா 20க்கு வாங்க. பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு இங்கே சொல்கிறார் 20ஆம் வசனத்தில் முதல்ல சொன்னார், உங்கள் விசுவாசத்தைக்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று சொல்லி 3ஆம் வசனத்தில் சொன்னார். இங்கே 20ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு. இந்த விசுவாசத்தை குறித்து என்னென்ன அடைமொழி கொடுக்குறா பாருங்க. மகா பரிசுத்தமான விசுவாசம், மகா பரிசுத்தமான விசுவாசம். உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த விசுவாசம் மகா பரிசுத்தமான விசுவாசம். விசுவாசத்தினாலே நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை நீங்கள் என்ன செய்வீர்கள்? பெற்றுக்கொள்வீர்கள். இன்னொரு வசனம் சொல்லுகிறது, விசுவாசத்தினால் வராதவைகள் எல்லாம் பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ என் வாழ்க்கையில் எதெல்லாம் வரணுமோ அதெல்லாம் விசுவாசத்தினாலே நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நான் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் எனக்கு எல்லா நன்மைகளையும் கொடுப்பார் என்று அந்த ஆணித்தரமான விசுவாசம் நமக்குள்ள இருக்கும் பொழுது சொல்றாரு, அந்த விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை பெற காத்திருங்கள். 22ஆம் வசனத்தை வாசிப்போம். அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவுளாக இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியில் இழுத்து விட்டு பயத்தோடு ரட்சித்து மாமிசத்தினால் கரைபட்டிருக்கிற வஸ்திரங்களை வெறுத்து தள்ளி வலுவாதபடி உங்களை காக்கவும் தம்முடைய மகிமையுள்ள சன்னிதானத்திலே உங்களை மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்கள் நிறுத்தவும் வல்லவராய் இருக்கிறார். மாசற்றவர்களாய் பரிசுத்தவான்களாய் தேவனுடைய பிள்ளையாய் நீ அவரிடத்தில் போய் நிற்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் மணவாளன், சபை மணவாட்டி. இயேசு மணவாளனாக இருக்கிறான், சபை என்னவாக இருக்கிறது? மணவாட்டியாக இருக்கிறது. இந்த மணவாட்டியாக சபை ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணத்திற்கு ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. நாட்டுக்குட்டியான கல்யாணத்துக்கு போவதற்கு நம்மிடத்தில் இருக்கிற கரை திரை முதலானவைகளை விலக்கி பரிசுத்தமாய் தன்னை காத்துக்கொள்ள வேண்டிய அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி தன் மணவாளனுக்கு ஒரு மணவாட்டி, ஒரு புருஷனுக்கு ஒரு மனைவி நியமிக்கப்பட்டிருக்கிறாளோ, நியமிக்கப்பட்ட நாளிலிருந்து திருமண நாள் வரைக்கும் அவள் யாரை நோக்கி காத்து கொண்டிருக்கிறார்? எனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற இந்த மணவாளனுக்காக காத்து அவளுக்காக தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறாள். ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறாள். பழங்காலத்தில் உள்ள ஆயத்தை வேற, இப்போ இருக்கிற ஆயத்தை வேற. பழங்காலத்தில் என்ன ஆயத்தப்படுத்துவாங்கன்னா, நீ மனைவியாக போகிறவ எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு புருஷனிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேணும், ஒரு மாமியார் இடத்துல எப்படி நடந்து கொள்ள வேணும், ஒரு நாத்தனார் இடத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டும், உன்னுடைய நடை எப்படி இருக்க வேண்டும், நீ எப்படி உடுத்த வேண்டும், எப்படி பண்ண வேண்டும், என்ன செய்யணும், எல்லாத்தையும் என்ன செய்வாங்க? கற்றுக் கொடுத்து அவளை ஆயத்தப்படுத்தி நல்ல சாப்பாடு கொடுத்து நல்ல வெயிலில் விடாமல் நிழலில் வச்சு அவளை பராமரித்து எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருப்பாங்க. இப்போ உள்ள ஆயத்தம் எங்கே இருக்குது? மதுரையில்
காலவாசலில் ஆரம்பிக்கிற ஜவுளி கடையிலேருந்து கடைசி இந்த ஊர் அவுட்டரில் இருக்கிற சரவணா ஸ்டோரில் இருக்கிற மாட்டுத்தாவணியில் இருக்கிற சரவணா ஸ்டோரில் எல்லா கடைகளும் போய் பர்ச்சேசிங். சேலைக்கு ஒரு பர்ச்சேசிங், ப்ளவுஸுக்கு ஒரு பர்ச்சேசிங், தொங்கட்டாவுக்கு ஒரு பர்ச்சேசிங், மாட்டலுக்கு ஒரு பர்ச்சேசிங், இது கிளிப்புக்கு ஒரு பர்ச்சேசிங். பர்ச்சேசிங்லேயே வாழ்க்கை ஓடுது. பர்ச்சேசிங் போக மேக்கப் போட, பர்ச்சேசிங் போட மேக்கப் போட. குடும்ப வாழ்க்கைக்கும் குடும்பத்திற்கும் சொல்லி கொடுக்காததுனால அங்கே போய் என்ன செய்கிற, காலையில் எந்திரிச்ச உடனே மேக்கப் போட்டுட்டு இருக்க. ஏன் புருஷனுக்கு காப்பி வச்சு கொடு, மேக்கப் போட்டு. துணி துவமா, மேக்கப் போட்டு. பாத்திரத்தை விளக்குமா, மேக்கப் போட்டு. வீடை கூட்டுமா, மேக்கப் போட்டுட்ருக்கு. அவன் பார்த்தான், நான் சம்பாதிக்கல மேக்கப்கே போகுது, நீ எனக்கு அம்மா வீட்டிலே போய் மேக்கப் பண்ணிட்டு இருமாட்டேன். இப்போ கேட்டால் என்ன சொல்கிறாங்க பிள்ளைங்க, இது கல்ச்சர், இது கலாச்சாரம். இந்த கல்ச்சரும் கலாச்சாரம் சொல்லி தான் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா குடும்ப நல கோர்ட்டில் எத்தனை கேஸ் டைவர்ஸில் வந்து நிற்குது. வேதம் சொல்லுகிறது, புருஷனானவனுக்கு மனைவி ஆண்டவனே என்று சொல்லி கீழ்ப்படிந்திருக்கான். ஒபே. கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போல என்னவா இருக்கணுமா, சபை அங்கமாக இருக்கிறது, சரீரமாக இருக்கிறது போல புருஷன் எல்லாவற்றுக்கும் தலையாக இருக்கிறான், மனைவி என்னவா இருக்கிறாள், சரீரமாக இருக்கிறாள். இது பைபிள் சொல்லிக் கொடுக்கிறது. இந்த கல்ச்சர் என்ன சொல்லிக் கொடுக்குது, போனால் போகட்டும் போடா. புருஷனுக்கு கீழ்ப்படின்னு சொல்லிக் கொடுக்குது பைபிள். மனைவியான எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று பைபிள் சொல்லிக் கொடுக்குது. அல்லேலூயா. இதை சொல்லி கொடுக்காததுனால தான் இன்னைக்கு பிரச்சனை. இன்றைக்கி தேவனுடைய வார்த்தை குறித்து அநேக சத்தியத்தை சத்தியமாய் போதிக்காததுனால தான் இன்றைக்கு சபையில் அநேக பிரச்சனைகள், குடும்பத்தில் பிரச்சனை. ஆண்டவர் சொல்றாரு, என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் கன்மலையின் மேல் கட்டப்பட்ட வீட்டிற்கு ஒப்பாய் இருக்கிறான். அவர் என்ன சொல்றார் அதை செய்யணும். அதுக்காக தான் டெய்லி உங்களை பைபிள் வாசிங்கன்னு சொல்கிறோம். தினம் வேதத்தை வாசிங்கன்னு எதுக்கு சொல்கிறோம், நீங்கள் பைபிள் வாசித்தாதான் உங்களுக்கு. தேவனுடைய வார்த்தையை வாசிக்காமல், அதை நேசிக்காமல், அதன்படி நடக்காமல் நான் ஆசீர்வதிக்கப்படுவாய் என்ற ஒருத்தன் சொன்னான்னா அவன் என்ன வசனம் சொல்கிறது, அவன் எப்படி தான் வேத புரட்டர். தம்பி பைபிள்லாம் வாசிக்க வேண்டாம்ப்பா, நீ ஜெபமெல்லாம் பண்ண வேண்டாம்ப்பா, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார்ப்பா, போகும்போது மட்டும் சோதரம் 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 மட்டும் போயிடு, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு மட்டும் போயிடு, காணிக்கை மட்டும் போட்டுரு, உனக்கு எல்லாம் நான் செய்வேன்னு சொல்கிறது பொய். நீ தேவனோடு கூட உறவாடுகிற வாழ்க்கை தான் உனக்கு உன்னதத்தில் கொண்டு போய் சேர்க்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் தேவனோடு கூட தான ஐக்கியம், உறவு கம்மியாக இருக்குது. அதனால் அவரிடத்தில் வர வேண்டியவைகள் உங்களிடத்தில் இன்னும் வந்து சேராமல் இருக்குது. நீங்கள் அவரோடு ஐக்கியப்படுங்க, அவரை நேசிங்க, ஆண்டவரை நேசிங்க, அவருடைய வார்த்தையை கீழ்ப்படிங்க, அவருடைய சத்தியத்தை கீழ்ப்படிங்க, அவருடைய வசனத்தை கீழ்ப்படிங்க, வார்த்தையை நோக்கி பாருங்கள், சத்தியத்தை கீழ்ப்படிங்க. அவரோடு கூட இணைக்கப்படும் பொழுது அவர் உங்களை உன்னதங்களிலே உயரங்களிலே அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். இந்த கிருபையை உங்களுக்கு ஏற்றார் போல புரட்டி போடாதீர்கள். இந்த ரட்சிப்பை உங்களுக்கு ஏற்றார் போல மாற்றிக்கொள்ளாதிருங்கள். இன்றைக்கி எத்தனையோ ஜனங்கள் வருத்தத்திலும் வேதனையிலும் கண்ணீரிலும் துக்கத்திலும் தரித்திரத்திலும் இருக்கிறாங்க. கர்த்தர் உங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்குறாரு, கர்த்தர் நல்ல இருக்க இடம் கொடுத்துருக்காரு, நல்ல ட்ரெஸ்ஸு கொடுத்துருக்கிறாரு, நல்ல சுகத்தை கொடுத்துருக்கிறாரு. ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஆண்டவருக்கு துதி செலுத்துங்க. நேற்றைய தினத்தில் எனக்கு ஒரு நண்பர், அவருடைய பையனுக்கு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறேன் பாஸ்டர், அப்படி என்னையா அப்படின்னு கேட்டேன். அந்த பையனுக்கு இந்த கையில் இருக்கிற போனில் ஒரு கட்டி, பயந்துட்டு போகிறார். இன்னைக்கு கர்த்தர் நமக்கு நல்ல சுகம் தந்திருக்கிறாரு, நல்ல பலனை கொடுத்துருக்கிறாரு. அல்லேலூயா. நல்ல விடுதலை கொடுத்துருக்கிறாரு, நல்ல பெற்றோரை கொடுத்துருக்காரு, நல்ல பிள்ளைகளை கொடுத்துருக்காரு, நல்ல புருஷனை கொடுத்துருக்காரு, நல்ல மனைவியை கொடுத்துருக்கிறாரு, நல்ல வேலையை கொடுத்துருக்காரு. ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவர். என்ன சொல்கிறே கேட்குற ஆண்டவரே, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்ய. இந்த மாம்சத்தின் எண்ணங்கள், மாம்சத்தின் கிரிகள் நமக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிறது.
எவன் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறானோ அவன் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறான். நீங்களும் நானும் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒப்பு கொடுப்போம். எல்லாம் ஜெபம். எல்லாம் எழுந்து நிற்கலாம். எல்லாம் எழுதுன தேவ சமூகத்தில் ஜெபம். ஆண்டவரே, அந்த கிருபையை நான் உதாசீனப்படுத்தக்கூடாது. ஆண்டவரே, இந்த கிருபையை நான் வீணடி